வெல்கம் டு சாந்த்ரு மேத்ஸ். ஸோ இந்தியன் ரயில்வேஸில் இருந்து செக்ஷன் கண்ட்ரோலர் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு டோட்டலாக 368 வேகன்சிஸ் இருக்குது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணிக்கக்கூடிய மேல் ஃபீமேல் 2 பேருமே அப்ளை பண்ணலாம். இது வந்து ஆல் இண்டியா லெவல் வேகன்சி. இதில் ஜோன் வைஸ் வேகன்சியும் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோவில் இந்த ரெக்ரூட்மெண்ட் பற்றின A to Z இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம். இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, பர்டிகுலராக சிலபஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த சிலபஸை நீங்கள் வந்து எங்கே கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையுமே வந்து பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, ஸோ இதுக்கான நோட்டிஃபிகேஷன் ஆல்ரெடி ரிலீஸ் ஆயிடுச்சு. இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷனுமே ஆல்ரெடி ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ 15/9/2025 14/10/2025 வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுற வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். எவ்வளோ பேர் கேட்குறீங்க அப்படிங்கிறத பொறுத்து நான் வந்து அதுக்கான வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். ஓகே, ஏன்னா வேகன்சி கம்மி அப்படின்னால எவ்வளோ பேர் இதுக்கு வந்து அப்ளை பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது தெரியல. ஓகே, அதனால தான். ஸோ அடுத்ததாக வந்து இதுக்கான கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆகும். நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ எதுவும் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்ஷன் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுப்பாங்க. அதுக்கான கரெக்ஷன் விண்டோ வந்து பார்த்தீங்கன்னா 17/10/2025 26/10/2025 வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். ஓகே, அந்த டைமில் வந்து நீங்கள் ஏதாச்சும் கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கலாம். பட் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் 250 rupees வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணுறப்பவே வந்து எந்தவித கரெக்ஷனும் இல்லாமல் அப்ளை பண்ணிடுங்க. ஓகே, அதுக்கப்புறம் ஸ்கிரைப் யாருக்காச்சும் வந்து தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் ஸ்கிரைபோட டீட்டெயில்ஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்கும் டேட்டு கொடுத்துருக்காங்க. 27/10 31/10 வரைக்கும். இது வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு, அதாவது பிடபிள்யூ கேண்டிடேட், அவங்களுக்கு வந்து எக்ஸாம் எழுதுறதுக்கு ஹெல்ப்புக்கு ஒரு ஆள் தேவை அப்படிங்கிறவங்களுக்கான பாயிண்ட். ஓகே, அவங்க வந்து இந்த டேட்டில் வந்து அந்த டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, அதுவுமே வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற அதே வெப்சைட்டில் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ டோட்டல் வேகன்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 368 அப்படின்னு இருந்தாலும் இதில் ஜோன் வைஸ் வேகன்சி உண்டு. நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஜோனில் தான் வந்து அப்ளை பண்ண முடியும். ஓகே, இப்போ பெங்களூரில் வந்து பார்த்தீங்கன்னா 24 வேகன்சி இருக்குது. சென்னையில் 5 வேகன்சி தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செகந்திராபாத்தில் 7+18 இருக்குது. திருவனந்தபுரத்தில் 19 வேகன்சி இருக்குது. ஓகே, இதில் நீங்கள் எங்கே வேணாலும் அப்ளை பண்ணலாம். நீங்கள் தமிழ்நாட்டுக்காரர் சென்னையில் மட்டும்தான் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. எங்கே வேணாலும் அப்ளை பண்ணலாம். ஆனால் நீங்கள் எங்கே அப்ளை பண்ணுறீங்களோ அங்கே தான் உங்களுக்கு வந்து லைஃப் லாங் போஸ்டிங் இருக்கும். பர்மனன்ட் போஸ்டிங் வந்து அங்கே தான் இருக்கும். அங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வர்றது அப்படிங்கிறது வந்து ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள் அப்படிங்கிற மாதிரியே சொல்லலாம். கிடைக்கவே கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி இல்லை, பட் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால் நீங்கள் வந்து எங்கே அப்ளை பண்ணுறீங்களோ அங்கே தான் போஸ்டிங் இருக்கும். பட் நீங்கள் நம்பர் ஆஃப் வேகன்சியை வச்சு வேறு ஜோனில் அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்ததாக இதுக்கான பேசிக் பே வந்து பார்த்தீங்கன்னா 35,400. இன்ஹேண்ட் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60,000க்கு மேலே இருக்கும். மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து A2 ஸ்டாண்டர்ட் இருக்கணும். A2 ஸ்டாண்டர்ட்னா என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஏஜ் லிமிட் வந்து 20லேருந்து 23 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் நம்ம வெறுமனே ஏஜ்னு பார்க்காம டேட் ஆஃப் பர்த் வச்சு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே, இப்போ நீங்கள் வந்து எந்த கேட்டகரியில் இருந்தாலும் 1/1/2006க்கு முன்னால் பிறந்தவராக இருக்கணும். இதுக்கப்புறம் பிறந்திருந்தால் நீங்கள் வந்து எலிஜிபிள் கிடையாது. ஓகே, அடுத்ததான் நீங்கள் வந்து யூஆர் இடபிள்யூஎஸ் கேட்டகரி அப்படின்னா 2/1/93க்கு அப்புறம் பிறந்திருக்கணும். ஓபிசி கிரிமிலேயரில் நான் கிரிமிலேயரில் வரீங்க அப்படின்னா 2/1/90க்கு அப்புறம் பிறந்திருக்கணும். எஸ்சி எஸ்டினா 2/1/98க்கு அப்புறம் பிறந்திருக்கணும். ஓகே, ஸோ இந்த டேட்டுக்கு அப்புறம் பிறந்திருக்கணும், இந்த டேட்டுக்கு முன்னால் பிறந்திருக்கணும். அந்த மாதிரி உங்களோட டேட் ஆஃப் பர்த் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஓகே, A2 ஸ்டாண்டர்ட்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நீங்கள் வந்து ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, கண்ணாடி போட்டிருக்கீங்க அப்படின்னா இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிள் கிடையாது, அப்ளை பண்ண வேண்டாம். இல்லைன்னா நீங்கள் கண்ணில் இந்த மாதிரி உங்களோட விஷன் கரெக்ட் பண்ணுறதுக்காக லேசிக் சர்ஜரி அந்த மாதிரி எதுவும் சர்ஜரி பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் நீங்களும் அப்ளை பண்ண வேண்டாம், நீங்களும் எலிஜிபிள் கிடையாது. ஓகே, ஸோ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா வித்தவுட் ஸ்பெக் வந்து உங்களுடைய விஷன் வந்து 6/9 6/9 வந்து 2 கண்ணிலையுமே இருக்கணும். ஓகே, வித்தவுட் கிளாஸஸ். ஓகே, அடுத்ததாக வந்து நியர் விஷன் வந்து பார்த்தீங்கன்னா 0.6 வந்து இருக்கணும். கலர் பைனஸ் இருக்கக்கூடாது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பைனாக்குலர் விஷன், நைட் விஷன் அதெல்லாமே வந்து இருக்கணும். ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து இதெல்லாம் இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் வந்து எங்கே செக் பண்ணலாம் அப்படின்னா உங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஐ ஹாஸ்பிட்டலில் இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. எனக்கு இது இருக்குதான்னு நீங்கள் செக் பண்ணி சொல்ல சொன்னீங்கன்னா கண்டிப்பாக செக் பண்ணி கொடுத்துருவாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 20 ரூபா 30 ரூபா தான் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் 50 rupees வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. இதை நீங்கள் வந்து செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இதுக்கான ஸ்டாண்டர்ட் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஓகே, ஏன்னா நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணிவிட்டு கடைசியில் வந்து இந்த மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் இல்லாதனால நீங்கள் வந்து அன்ஃபிட்டாக வெளியில் வந்துடக்கூடாது. அதனால தான். ஸோ புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். இந்த போஸ்ட்டுக்கு பிடபிள்யூ கேண்டிடேட்டும் அப்ளை பண்ணலாம். ஓகே, நீங்கள் ஒரு மாற்றுத்திறனாளியாக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். ஸோ எந்தெந்த கேட்டகரியில் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா OA OL இந்த 2 கேட்டகரியில் இருக்கவங்க தான். ஓகே, லோகோமோட்டர் டிசேபிலிட்டியில் OA OL இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து அப்ளை பண்ண முடியும். ஓகே, 1 arm 1 leg இந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். விஷுவலி ஹியரிங் இம்பேர்ட் அந்த மாதிரி வேறு எதுவும் உங்களுக்கு டிசேபிலிட்டி இருக்குது அப்படின்னா நீங்கள் இதுக்கு எலிஜிபிள் கிடையாது. ஓகே,
அடுத்ததான் இதுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணலாம். இது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஓகே, நீங்கள் வந்து டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், இப்போ தான் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா எலிஜிபிள் கிடையாது. ஸோ இதை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஓகே, இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் இருக்கும், ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும். அந்த டெஸ்ட்டில் நீங்கள் எடுக்கிற மார்க்கும் அடுத்ததாக இதில் குவாலிஃபை ஆகிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிபிஏடி, அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட் வந்து இருக்கும். இந்த 2 மார்க்கையும் வச்சு தான் அவங்களோட ஃபைனல் செலெக்ஷன் இருக்கும். ஓகே, அடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் டெஸ்ட்டும் இருக்கும். மெடிக்கல் டெஸ்ட்னா இந்த மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் உங்களுக்கு இருக்குதா, அதாவது கண்ணில் வந்து உங்களுக்கு இவங்க கேட்டிருக்கக்கூடிய அந்த ஸ்டாண்டர்ட் இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க. மற்றபடி பெருசாக வேறு எதுவும் கிடையாது. ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் தான். ஓகே, கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டும் எக்ஸாம் தான், அந்த இது முக்கியம் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிபிஏடியும் முக்கியம் தான். ஓகே, ரெண்டுமே வந்து உங்களுக்கு முக்கியம் தான். ஓகே, ஸோ இந்த ரெண்டுக்கும் எவ்வளோ வெயிட்டேஜ் இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். அடுத்ததான் இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டுக்கான சிலபஸ் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 100 கொஷின் கேட்பாங்க. 120 நிமிஷம், 2 மணி நேரம் வந்து டைம் கொடுப்பாங்க. ஒரு கொஸ்டினை கரெக்டாக அட்டன் பண்ணிங்க அப்படின்னா 1 மார்க்கு, தப்பாக அட்டன் பண்ணிங்க அப்படின்னா 0.33 மார்க் வந்து மைனஸ் ஆகும். ஓகே, ஸோ இதில் மொத்தமாகவே வந்து பார்த்தீங்கன்னா மேத்ஸ் ரீசனிங்லேருந்து மட்டும்தான் கொஷின் வரப்போகுது. ஜிகே கொஷின்லாம் கிடையாது. நார்மலாக ரயில்வேல ஜிகே கொஷினும் கேட்பாங்க, ஆனால் இந்த எக்ஸாமுக்கு வந்து ஜிகே கொஷின் கிடையாது. ஓகே, இதில் பிரித்து கொடுத்துருந்தாலும் ஃபுல் அண்ட் ஃபுல் மேத்ஸ் ரீசனிங் மட்டும்தான். ஓகே, அனாலிட்டிக்கல் அண்ட் மேத்தமெட்டிக்கல் கேப்பபிலிட்டின்னு சொல்லிட்டு 60 கொஷின் கொடுத்துருக்காங்க. லாஜிக்கல் கேப்பபிலிட்டின்னு சொல்லிட்டு 20 கொஷின் கொடுத்துருக்காங்க. மென்டல் ரீசனிங் சொல்லிட்டு 20 கொஷின் கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லாகவே வந்து மேத்ஸ் ரீசனிங் மட்டும்தான், அதை தாண்டி எதுவுமே கிடையாது. ஸோ அதில் எந்தெந்த டாபிக் நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் இந்த மாதிரி சிலபஸ் கொடுத்துருப்பாங்க. அனாலிட்டிக்கல் அண்ட் மேத்தமெட்டிக்கல் கேப்பபிலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேத்ஸ் தான். ஓகே, அடுத்ததான் வந்து டேட்டா இன்டர்பிரிட்டேஷன், அதுவும் மேத்ஸுக்குள்ளே தான் வரும். ஸோ 100% இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா மேத்ஸ் தான். அப்போ மேத்ஸ்லேருந்து உங்களுக்கு 60 கொஷின் கேட்குறாங்க. இது ரெண்டுமே வந்து ரீசனிங். ஸோ மேத்ஸ்லேருந்து 60 கொஷின், ரீசனிங்லேருந்து 40 கொஷின். சிம்பிள், இந்த மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்படி இருக்கிறனால நீங்கள் மேத்ஸ் ரீசனிங் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா இதில் நீங்கள் வந்து 90+ வந்து எய்ம் பண்ணலாம். ஏன்னா 90+ எடுத்தால் தான் அதில் வந்து நீங்கள் போஸ்டிங் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேகன்சி ரொம்ப கம்மி. ஸோ அப்படிங்கிறப்போ கட் ஆஃப் ரொம்பவே அதிகமாக இருக்கும், காம்படிஷனுமே அதிகமாக இருக்கும், நல்ல சேலரி இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட் அப்படிங்கிறனால. ஓகே, அடுத்து லாஜிக்கல் கேப்பபிலிட்டியில் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இந்த மாதிரி சொல்கிறோம்னு நினச்சிக்காதீங்க, பின்னால் என்னென்ன டாபிக் படிக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். ஓகே, ஸோ இதை வச்சு தான் நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் சொல்லியிருக்காங்க. நார்மலாக எஸ்எஸ்சியில் இது கேட்பாங்க, ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். பட் அது ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் பேராகிராஃப் இருக்கும். அந்த பேராகிராஃப்லேருந்து ஒரு 4 கொஷின் 5 கொஷின் வந்து கேட்பாங்க. பட் இந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ்லையும் எழுதிக்கலாம். தமிழ், இங்கிலீஷ், அதுக்கப்புறம் மலையாளம், தெலுங்கு, அந்த மாதிரி எல்லா லாங்குவேஜ்லையுமே எழுதிக்கலாம். ஸோ தமிழ்லையும் கொஷின் இருக்குது அப்படிங்கிறப்போ இதை வந்து இங்கிலீஷில் வந்து கேட்குறதுக்கு இங்கிலீஷ்லையும் கேட்பாங்க, தமிழ்லையும் கேட்பாங்க. இதே கொஷின் உங்களுக்கு தமிழ்லையும் இருக்கும். அப்போ உங்களுக்கு பேராகிராஃப் வந்து தமிழ்லையும் இருக்கும். ஓகே, பட் இதை நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிட்டாலே உங்களால் வந்து எந்த லாங்குவேஜில் கொடுத்தாலும் உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் தெரியுதோ அந்த லாங்குவேஜில் வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் என்னென்ன மாதிரி பேராகிராஃப் கொடுப்பாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜிகே ரிலேட்டடாக, ஹிஸ்ட்ரி, சொசைட்டி, லிட்ரேச்சர், அந்த மாதிரி ஜிகே ரிலேட்டடாக, சயின்ஸ் ரிலேட்டடாக வந்து இல்லைனா வேறு நார்மலாக கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக ஏதாச்சும் ஒரு நியூஸ் பற்றி கூட அவங்க வந்து அந்த பேராகிராஃபை கொடுத்துட்டு அதிலிருந்து கொஷின்ஸ் கேட்கலாம். ஓகே, அதோட மெயின் ஐடியா என்ன, சப்போர்ட்டிங் ஐடியா, அதுலேருந்து எப்படி வேணாலும் அவங்க வந்து கொஷின் கேட்கலாம். ஓகே, இதுக்குமே நம்மக்கிட்ட வந்து வீடியோஸ் இருக்குது. பட் அது இங்கிலீஷில் இருக்கும். பட் அதை நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக பாருங்கள். அதாவது ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்காக பார்த்துக்கோங்க. எப்படி அட்டன் பண்ணணும், எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக பார்த்துக்கோங்க. மற்றபடி உங்களுக்கு எக்ஸாமில் தமிழ்லையே பேராகிராஃப் கொடுத்து கொஷின் கேட்பாங்க. ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து மென்டல் ரீசனிங் சொல்லிட்டு ஒரு சில டாபிக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் கம்பைல் பண்ணி மேத்ஸ் ரீசனிங்னு 2ஆக பிரிச்சுட்டேன். ஓகே, ஸோ மேத்ஸில் நீங்கள் என்னென்ன டாப்பிக்லாம் படிக்கணும், ரீசனிங்கில் என்னென்ன டாப்பிக்லாம் படிக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். இப்போ மேத்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்பர் சிஸ்டம், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், ஆவரேஜ், பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அண்ட் டிஸ்கவுண்ட். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா டைம், ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ். இது கூட வந்து பார்த்தீங்கன்னா போட் அண்ட் ஸ்ட்ரீமும் வந்துடும். டைம் அண்ட் ஒர்க், இது கூட வந்து பார்த்தீங்கன்னா பைப் அண்ட் சிஸ்டம்னு வந்துடும். ஓகே, அடுத்ததாக வந்து நம்பர் சிஸ்டம் ரிப்பீட் ஆகிருக்கு. ஓகே, அடுத்து எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப், மென்சுரேஷன், ப்ராபபிலிட்டி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து பேசிக் லெவலில் கேட்போம்னு சொல்லியிருந்தாங்க. டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் தனியாகவே கொடுத்துருந்தாங்க. கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கொஷின்ஸ் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ இதை நீங்கள் கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறது நல்லது. அடுத்து அல்ஜிப்ரா, ஜாமெட்ரியும் கொடுத்துருக்காங்க, அட்வான்ஸ் மேத்ஸும் கொடுத்துருக்காங்க. ஓகே, ட்ரிக்னாமெட்ரி கொடுக்கல, அதுக்காக வந்து படிக்க வேண்டாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. ஒரு சில எக்ஸ்ட்ரா டாபிக்ஸ் நான் கொடுத்துருக்கேன். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கூட கொடுக்கல. பட் அதெல்லாம் கேட்குறதுக்கு அதிகமான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி இன்ஸ்டால்மெண்ட், மிக்ஸ் அண்ட் அலிகேஷன், பார்ட்னர்ஷிப், ரேஷ், அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிக்னாமெட்ரி. இந்த டாப்பிக்லாம் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக படிச்சுக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி வந்து இதுக்கு கொடுங்க. இப்போ நான் கொடுத்துருக்கக்கூடிய இந்த டாபிக்ஸ்க்கு இதை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா டைம் இருக்கிறப்ப நீங்கள் இதை வந்து பார்த்துக்கோங்க. எக்ஸாம் டேட் வந்து எப்போ அப்படிங்கிறத அவங்க சொல்லலை. மினிமம் ஒரு 4 to 5 months கழிச்சு தான் வந்து எக்ஸாம் இருக்கும். ஓகே, அதுக்கு முன்னால் இருக்கிறதுக்கு சான்சஸ் கிடையாது. ஓகே,
நீங்கள் ஆல்ரெடி எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கோ ரயில்வே எக்ஸாமுக்கோ படிச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த ப்ரிப்பரேஷனை வச்சா இதுக்கும் நீங்கள் வந்து அப்பியர் ஆகலாம். புதுசாக இதுக்குன்னு நீங்கள் வந்து படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவசியம் கிடையாது. பட் ப்ராக்டிஸ் கொஞ்சம் நல்ல நல்ல கொஷின்ஸ் எல்லாம் பாருங்கள். ஓகே, நீங்கள் எஸ்எஸ்சி சிஜியில் இருக்கக்கூடிய மெயின்ஸ் கொஷின்ஸு, சிஏபிஎஃப் சப் இன்ஸ்பெக்டர் கொஷின்ஸு, அடுத்த செலெக்ஷன் போஸ்ட் கொஷின்ஸு, இந்த மாதிரி கொஞ்சம் டிஃபிகல்ட்டான எக்ஸாமில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். என்டிபிசி கொஷின்ஸ் அதெல்லாமே வந்து பார்த்துக்கோங்க. ஆர்ஆர்பி என்டிபிசி கொஷின்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, அதே மாதிரி நான் இப்போ ரீசனிங்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்டான டாபிக் சிலபஸில் கொடுத்துருக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். அது போக எக்ஸ்ட்ராவாக என்னென்ன டாபிக்லாம் நார்மலாக ரயில்வே எக்ஸாமில் கேட்கக்கூடிய டாபிக்ஸும் கொடுத்துருக்கேன். இதே நீங்கள் வந்து சேர்த்து படிச்சுக்கிறது நல்லது. ஓகே, ஸோ சிலபஸில் வந்து சிலாகிசம், ரேங்கிங், கோடிங், டிகோடிங், பசில், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், அனலாகி, பிளட் ரிலேஷன், நம்பர் சீரிஸ், லெட்டர் சீரிஸ், டேட்டா சஃபிஷியன்சி, கேலண்டர், கிளாக்கு, ஸ்டேட்மெண்ட் அசம்ஷன், ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன், இந்த டாபிக்லாம் இருக்குது. ஓகே, ஸோ ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு நிறையா டாபிக்ஸ் இருக்குது. அது எல்லாமே நம்ம கோர்ஸில் கொடுத்துருவோம். நீங்கள் எல்லாமே பார்த்துக்கிறது நல்லது. அது போக எக்ஸ்ட்ராவாக நீங்கள் இந்த டாபிக்ஸ் எல்லாம் படிச்சுக்கிறது நல்லது. இதில் இருந்தெல்லாம் கொஷின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இது நம்ம கோர்ஸில் கொடுத்துருக்கோம். நீங்கள் வேறு எங்கேயும் படிக்க வேண்டாம். கம்ப்ளீட்டாக இதுக்கான சிலபஸ் வந்து நம்மளோட கோர்ஸில் அவைலபிளாக இருக்குது. அடுத்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனுக்குமே வந்து நான் வந்து ஒரு 8 வீடியோ கொடுத்துருக்கேன். இது ஃபுல்லாகவே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கிலீஷில் இருக்கும். எஸ்எஸ்சி எக்ஸாமுக்காக நான் கொடுத்தது தான். எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிறதுக்காக இதை பாருங்கள். நீங்கள் இங்கிலீஷில் டீச் பண்ணியிருக்கீங்க, எனக்கு தமிழில் கொடுங்கன்னு கேட்க வேண்டாம். ஐடியாக்காக தான் நான் பார்க்க சொல்கிறேன். ஓகே, ஐடியா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எந்த லாங்குவேஜில் கொஷினை கேட்டாலும் உங்களுக்கு அந்த லாங்குவேஜ் தெரியும் அப்படின்னா அட்டன் பண்ணிடலாம். சேம் கான்செப்ட் தான் இருக்க போகுது. அதனால் நீங்கள் இந்த வீடியோஸ் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக இதில் நான் இன்னும் எக்ஸ்ட்ரா வீடியோஸ் ஆட் பண்ணுவேன். அது நம்ம யூடியூப் சேனலில் 2.0 சேனலில் நான் வந்து எஸ்எஸ்சி எக்ஸாமுக்காக கொடுப்பேன். அப்போ வந்து நீங்கள் அதையும் சேர்த்து வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இதுக்கான கிளாஸஸ் எல்லாமே நம்மளுடைய ஆல் இன் ஒன் கோர்ஸில் தான் அவைலபிளாக இருக்குது. ஆல் இன் ஒன் கோர்ஸில் எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன், ஹவு டு ஜாயின் அவர் கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆல் இன் ஒன் கோர்ஸ் பற்றின ஒரு ஓவர் வியூ பார்த்துடலாம். அதில் 2000க்கும் அதிகமான வீடியோஸ் அண்ட் பிடிஎஃப் வந்து அவைலபிளாக இருக்குது. 1000க்கும் அதிகமான ப்ராக்டிஸ் டெஸ்ட், டாபிக் வைஸ் டெஸ்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. 1500க்கும் மேலே இதில் வந்து நம்ம ரிசல்ட் கொடுத்துருக்கோம். ஓகே, அதாவது எஸ்எஸ்சி, ரயில்வே, சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸ், அக்னிவீர், அந்த மாதிரி நம்ம ஒரு 35க்கும் அதிகமான எக்ஸாமுக்கான சிலபஸை இந்த ஒரே கோர்ஸில் கொடுத்துருக்கோம். ஓகே, நீங்கள் ஒரு கோர்ஸில் ஒரு வாட்டி ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா 3 வருஷம் வேலிடிட்டி இருக்கும். 3 வருஷத்துக்கு வந்து நீங்கள் இந்த கோர்ஸை தாண்டி வேறு எதையும் ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. எல்லா எக்ஸாமுக்கும் இதிலே வந்து தனித்தனி ஃபோல்டர் போட்டு கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ எல்லா கிளாஸுமே உங்களுக்கு தமிழ், இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லையுமே வந்து பிடிஎஃப் கொடுத்துருப்போம். எக்ஸ்ப்ளனேஷன் ஃபுல்லாகவே தமிழில் தான் இருக்கும். எல்லாமே வந்து பேசிக்லேருந்து எக்ஸாமில் எந்த லெவலில் கேட்பாங்களோ அந்த லெவலுக்கு வந்து டீச் பண்ணியிருப்போம். ஸோ இந்த ஒரு கோர்ஸில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா 35க்கும் அதிகமான எக்ஸாமுக்கான சிலபஸ் வந்து இதில் வந்து கவர் ஆகும். நீங்கள் தனித்தனியாக எந்த எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வருதோ அந்த ஃபோல்டரை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ரயில்வே எக்ஸாம் எல்லாத்துக்குமே இருக்குது, எஸ்எஸ்சி எக்ஸாம் எல்லாத்துக்குமே இருக்குது. அது போக இன்னும் நிறைய எக்ஸாமுக்கு இருக்குது. நீங்கள் கோர்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் என்னென்ன ஃபோல்டர் கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ கோர்ஸுக்கான ஃபீஸ் வந்து 1499, 1499 ரூபா. நீங்கள் ஒன் டைம் பே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 3 வருஷம் வேலிடிட்டி உண்டு. ஓகே, ஸோ டிஸ்கிரிப்ஷனில் ஹவு டு ஜாயின் அவர் கோர்சஸ் அப்படிங்கக்கூடிய வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ ஜாயின் பண்ணதுக்கப்புறம் எந்த ஃபோல்டரை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா ஆல் இன் ஒன் கோர்ஸை ஓப்பன் பண்ணுங்கள். அதில் ரயில்வே எக்ஸாம்ஸ் அப்படிங்கக்கூடிய ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஆர்ஆர்பி செக்ஷன் கண்ட்ரோலர்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணி வச்சுருப்பேன். ஓகே, அந்த ஃபோல்டருக்குள்ளே உங்களுக்கு மேத்ஸுங்கிற ஃபோல்டர் இருக்கும், ரீசனிங் ஃபோல்டர் இருக்கும், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் ஃபோல்டரும் இருக்கும். இது உள்ள நான் இப்போ சொன்ன எல்லா டாப்பிக்குமே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் 1 by 1 படிச்சிருங்க. ஓகே, ஸோ இதுக்கு தனியாக ஸ்ட்ராட்டஜி வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். தனியாக டைம் டேபிள் ஸ்ட்ராட்டஜி வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். எவ்வளோ பேர் கேட்குறீங்க அப்படிங்கிறத பொறுத்து நான் வந்து அதுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறேன். ஓகே, டைம் டேபிள் நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன். ஓகே, ஸோ அடுத்ததாக இதுக்கான ஃபைனல் செலெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா சிபிடியில் அந்த 100 மார்க்குக்கு எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதை வந்து 70% வந்து கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. சிபிஎட்டியில் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அதை வந்து 30% வந்து கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. ஓகே, சிபிஎட்டியில் எக்ஸாக்டாக இத்தனை கொஷின் அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி சொல்ல முடியாது. ஓகே, கொஞ்சம் ஒரு சில நேரம் அதிகமாக இருக்கும், ஒரு சில நேரம் கம்மியாக இருக்கும். அரௌண்ட் ஒரு 250 கொஷின்ஸ் கிட்ட வந்து கேட்பாங்க. ஓகே, அதுக்குமே நம்ம வீடியோஸ் ஆல்ரெடி பாதி கிட்ட கொடுத்துருக்கோம். ரிமைனிங் எல்லாமே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே, ஸோ இதுவுமே நம்ம கோர்ஸ்லேயே வந்துடும். இந்த சிபிஎட்டிக்கான வீடியோஸ் வந்து நம்ம யூடியூப் சேனல்லையுமே வந்துடும். ஓகே, இப்போதைக்கு நீங்கள் சிபிஎட்டி பற்றி ஒரி பண்ணிக்க வேண்டாம். சிபிடியில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இது முடிஞ்சு 2-3 மந்த்ஸுக்கு அப்புறம் தான் வந்து சிபிஎட்டி இருக்கும். அதனால் நீங்கள் அந்த டைமில் வந்து இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதோட 70%, இதோட 30%, இது ரெண்டையும் கம்பைல் பண்ணுறப்போ கம்பேர் பண்ணி மொத்தமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 100 மார்க்குக்கு எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி ஒரு மார்க் வரும்ல, அதுக்கு ஃபைனல் கட் ஆஃப் வைப்பாங்க. அந்த கட் ஆஃப் நீங்கள் கிளியர் பண்ணணும். ஓகே, ஸோ நீங்கள் சிபிடியில் இப்போதைக்கு 90க்கு மேலே எடுக்கிற மாதிரி டார்கெட் வைங்க. அது பாசிபிள் தான். மேத்ஸ் ரீசனிங் மட்டும்தான் கேட்குறாங்க. நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா பாசிபிள் தான். டைம் மேனேஜ்மெண்ட் இருக்கணும். ஓகே, ஏன்னா மேத்ஸ் ரீசனிங் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக ஒவ்வொரு கொஸ்டின்லையுமே டைம் எடுக்கும். ஸோ நீங்கள் எவ்வளோ ஸ்பீடாக பண்ணுறீங்க அப்படிங்கிறது முக்கியம். உங்களுக்கு தெரியுது தெரியலை அப்படிங்கிறத தாண்டி எவ்வளோ ஸ்பீடாக நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கிறது முக்கியம். ஓகே, ஸோ அதில் நீங்கள் வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும். அதாவது ப்ராக்டிஸில் வந்து கொஞ்சம் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஓகே, இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னா
நீங்கள் வந்து ஃபீமேல் கேண்டிடேட் இல்லைனா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் அப்படின்னா நீங்கள் வந்து 250 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவுமே நீங்கள் வந்து எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் 250 ரூபா வந்து ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். அவங்க கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க உங்களோட அக்கௌண்ட்டுக்கு. ஓகே, நீங்கள் ஓபிசி இல்லைனா யூஆர் இல்லைனா இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் வரக்கூடிய மேல் கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 500 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். 500 ரூபாயில் உங்களுக்கு 400 ரூபா ரீஃபண்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ நீங்கள் ஆக்சுவலாக 100 ரூபா தான் பண்ண போகிறீங்க. ஓகே, எக்ஸாம் முடிஞ்சு கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் 400 ரூபா வந்து உங்களுக்கு உங்களோட அக்கௌண்ட்டில் ரீஃபண்ட் ஆகிரும். ஓகே, இப்போ இதில் அப்ளிகேஷன் ரிலேட்டடாக எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா இங்கே 2 நம்பரில் எதுக்குனாலும் நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ இது வந்து நீங்கள் ஒர்க்கிங் டேஸில் 10 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே கால் பண்ணி கேட்கலாம். இல்லை இந்த மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணினாலும் கேட்கலாம். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.